இப்போ பேண்ட்டில் வந்து ஒரு 3.5 இன்ச் ஹைட்டுக்கு வந்து கீழே வந்து கேனா ஷீட் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வந்து பேண்ட்டோட ரெகுலர் ஹைட் எடுத்துக்கங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ அதுலேருந்து ஒரு 2 லைனுக்கு நான் லைன் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச்சில் 2 லைனுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சு ஸ்ட்ரைட் லைன் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் மேலே 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சுக்கு நான் லைன் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த 2 இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெடி லென்த் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிசைன் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதாவது இப்போ 38னா இப்போ வந்து 37 இருக்கிற மாதிரி ஹைட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து லெஃப்ட் சைடு இப்படி ஒரு ஃபோல்ட், ரைட் சைடு ஒரு ஃபோல்ட், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த இது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மேலேயே லெஃப்ட் சைடு ஒரு ஃபோல்ட், ரைட் சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி நான் இந்த லெக்கில் பண்ணுற மாதிரியே இன்னொரு லெக்கில் இதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது வந்து 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து பின்டெக்ஸ் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் முக்கால் இன்ச் மெஷர் பண்ணி இது வந்து பின்டெக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் ஒரு நார்மல் ப்ளைன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. டபுளாக எடுத்துக்கோங்க. இப்போ 16 இன்ச் வேணும், 32 எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா பின்டெக்ஸ் வைக்கணும் இல்லைங்களா? பின்டெக்ஸோட அகலம் வந்து உங்கள் விருப்பம் தான். 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறதால மார்க்கு, நான் 3/4 இன்ச்சுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பிகினராக இருந்தீங்கன்னா அது மேலே லைன் பண்ணிக்கிங்க, அது கூடயே ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பின்டெக்ஸ் வரும். இல்லாட்டி கொஞ்சம் கோணையாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பின்டெக்ஸ் வந்து வளைஞ்சு போயிடும், அது நல்லா இருக்காது. இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் தெரியும், எனக்கு பிகினர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இப்படி பின்டெக்ஸ் ஸ்ட்ரைட்டாக எடுக்கும்போது மேலே இருக்கிற கிளாத்தும் கீழே இருக்கிற கிளாத்தும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வரும். ஓகே, அப்படியே ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து கொஞ்சம் கோணையிலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம வரைஞ்ச எல்லாத்தையுமே இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். பார்த்தீங்களா, இது எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. 4 இன்ச்சுக்கு எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து பேண்ட்டு அவ்வளோ அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பேண்ட்டு கிளாத்தே இருந்தால் நீங்கள் பேண்ட்டு கிளாத்தே எடுத்துங்க. ஏன்னா பேண்ட்டு கிளாத் கம்மியாக இருந்தது, நான் அதனால் லைனிங் கிளாத் எடுத்துட்டேன். இதே அளவுக்கு எடுத்துகிட்டு இது மேலே நல்ல பக்கத்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே வந்து ஸ்டிச் பண்ணி பண்ண போகிறோம். ஏன்னா இது காலுக்கு கீழே ஒரு பார்ட் இல்லைங்களா, மேலே அப்படியே வச்சு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி படிமான தையல் போட்டு அப்படியே உள்ளே திருப்பி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது இந்த நல்ல பின்டெக்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுல நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லைனிங் மேலே படிமான தையல் போட்டுருங்க. ஓகே, லைனிங் மேலே படிமான தையல் போட்டு இதை அப்படியே உள்ளே திருப்பிடுங்க. ஓகே, திருப்பிட்டு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இங்கே மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம கீழே பின்டெக்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அது எத்தனை இன்ச்சுக்கு வேணுமோ கரெக்டாக மெஷர் பண்ணி வைங்க. இப்போ வந்து இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஜஸ்ட் இது மேலே அப்படியே கவர் பண்ணிடுங்க. அந்த வி ஷேப் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா உள்ளே வர மாதிரி இதை வந்து கவர் பண்ணிடுங்க. இதோட ஹைட் 2 இல்லாட்டி 2.5 வச்சுக்கோங்க. ஓகே, நான் 2.5 வச்சுருக்கேன். அதாவது இந்த ஸ்டிச் இந்த வி ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 2.5 வர மாதிரி. ஓகே, 2.5 கரெக்டாக இருக்குது. இந்த வி ஷேப் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா, வி ஷேப் மேலே அதுலேருந்து நமக்கு 2.5 வர மாதிரி வச்சு இந்த குண்டூசிக்கு தைச்சிட்டு இந்த வி ஷேப் மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே,
இதுக்கு மேலேயே இதுக்கு மேட்சிங்காக லேஸ் வைக்க போகிறோம். ஓகே, பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடையில வந்து பீட்ஸ் வைக்கணும். ஓகே, லேஸ் வச்சாச்சு. இப்போ இந்த இடையில ஒரு பீட்ஸ் வச்சுக்கணும். ஓகே, ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து வச்சோம்னா நமக்கு வந்து இந்த பேண்ட்டோட டிசைன் வந்து ரெடி ஆகிடும். இதே ப்ரொசீஜர் நம்ம இன்னொன்றுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இடையில பீட்ஸ் வைக்க போகிறோம். இந்த 2 கார்னருக்கும் நடுவில். இப்போது ஒரு பீடாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். 2 இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இடையில ஒன்று இன்சர்ட் பண்ணணும். இப்படி உள்ள விட்டு எடுத்து பீட்ஸ் உங்கள்கிட்ட சின்ன பீட்ஸ் இருந்தால் சின்ன பீட்ஸ் வச்சுக்கோங்க. எங்கிட்ட இந்த சைஸ் தான் இருந்தது, ஸோ நான் இதை வச்சுட்டேன். டபுள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க, அப்போ தான் வந்து நல்லா லைஃப் கொடுக்கும். ஒரு ஸ்டிச் பண்ணிங்கன்னா வாஷிங் மிஷினில் போகும்போது விழுந்துடும். இப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பீட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுதான் ஃபைனல் அவுட்புட். இதே மாதிரி 2 லெக்குக்கும் வச்சுட்டு இது எப்பவும் போல் கீழே இருந்து அப்படியே இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் கொடுத்தோமோ அந்த இருந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் இந்த லெக்கில் ஆரம்பித்து அந்த லெக்கில் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா எனக்கு வந்து இந்த பேண்ட் ரெடி ஆயிரும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் வீடியோவில் எண்டில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பேண்ட்டோட ஃபைனல் அவுட்புட்.